இப்போ வந்து பெட்ரோல் விலை அதிகரிச்சிருக்கு இல்லையா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்ளோ நாள் இல்லாம ஏன் இந்த மாற்றம் இப்போ? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாரி இருக்கு. இந்த பெட்ரோல் ஏறுனத பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்ச உடனே ஏத்துற மாரி இருக்கு. ஆனா, இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேங்களா? பெட்ரோல், டீசல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு தான் இது. ஓகேவா? அதனால கூட அவங்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்றதுக்காக கூட ஏத்தாம இருந்திருக்கலாம். இப்ப அது ஏத்தியிருக்காங்க. அது அப்படிதான் எனக்கு தோணுது பார்க்கறதுக்கு. இப்போ வந்து இந்த பெட்ரோல் விலை உயர்வால மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல வந்து இந்த பைக்க விட்டுட்டு பஸ்லயே இல்ல மெட்ரோல போற மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? இல்ல அப்படி இல்ல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து டிமாண்டா இருக்கனால கேஸ்னால விலைவாசி எல்லாமே உயர்ந்திருக்கு. பெட்ரோல் வந்து அத்தியாவசிய பொருள் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல்னால வந்து நாங்க வண்டிய விட்டுட்டு பஸ்ஸில போறோம், அப்படின்லாம் வந்து எல்லா மக்களும் அந்த மாரி சொல்ல முடியாது. எவ்வளோ வாழ்க்கைய நம்ம ரன் பண்ணி போறதுக்கு வந்து பெட்ரோல் ரொம்ப முக்கியம். அந்த பெட்ரோலுக்கு ஏத்த மாரி பொருளாதார உயர்வும் ஏற்படும். இதனால வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு தான். விலைவாசி உயர்வு, நடுத்தர மக்கள் கஷ்டப்படுவாங்க, ஏழைங்க கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே வந்து புரிஞ்சு வந்து அந்த விலைவாசிய வந்து பெட்ரோலோட விலைய வந்து நிர்ணயிக்கணும். 15 வருஷமா பெட்ரோல் விலை ஏறி இருக்கா? எல்லாம் நம்ம சுத்தி உள்ள அத்தனை நாடுலயும் ரூ. 200 ரூ. 300 ஏறி போச்சு. நம்ம இந்தியன் ரூபி கணக்கு பண்ணா. ஆனா நம்ம ரூ. 100 தான் வச்சிருக்காரு அவரு. இப்பதான் ரூ. 3 இன்னைக்கு தான் ஏத்திருக்காரு. அந்த ரூ. 3 கூட ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா 110 இருந்து ரூ. 100 வந்திருக்கு. அது யாரும் மக்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்கம்மா. இப்போ வந்து விஜய் வந்து முதல்வர் ஆயிருக்காரு இல்லையா? அத பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? அது வந்து சரியான ஒரு முடிவுன்னு நினைக்கிறீங்களா? அவர் எடுத்திருக்க இப்ப நெறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா முதல்வர் வந்து டிவிகே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி அடைஞ்சு வந்து ரொம்ப மகத்தான வெற்றி இது. மக்கள் விரும்பின வெற்றி இது. சரிங்களா? அது இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஆகி 4 நாள் தான் 5 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம பெரிய மாற்றத்தெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். முதல்ல அவருக்கு டைம் குடுக்கணும். அவர் டியூட்டிய அவர பார்க்க விடணும் நம்ப. அவர் டியூட்டிய நம்ம பார்க்க விட்டா தான், அவர் நமக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியத கண்டிப்பா செய்வாரு. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு இல்லையா? அவர் கொண்டு வந்த லிமிட்டேஷன்ஸ் அப்புறம் அவரு என்னென்ன புதுசா திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரோ, அதெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் பிப்ரவரி மாதம் வந்து பட்ஜெட் சொன்னாங்க இல்லையா? பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டோட அதாவது நிதிநிலை இப்படி தான் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியும். ஒரு அரசியல்வாதியாக அவர் அதெல்லாம் உணர்ந்து தான் வந்து வந்திருக்கணும். ஆனால் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து 2500 தரேன், அப்புறம் வந்து மகளிருக்கு வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அப்புறம் அந்த 200 யூனிட்லாம் சொன்னார். இந்த மாதிரி கவர்ச்சிகரமான நிறைய திட்டங்களை சொல்லிட்டாரு. அந்த திட்டங்கள்லாம் சொல்லி சரி ஓகே வந்து மக்கள் இப்போது வந்து ஓட்டு போட்டு அவர் ஜெயித்ததுக்கப்புறம் கஜானா காலியாக இருக்குது அப்படின்றார். கஜானா காலியாக இருக்குது அப்படின்றது வந்து அதை உணர்ந்து தான் அவர் சொன்னார். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் நான் இந்த திட்டங்கள்லாம் சொல்கிறேன், என்னால் செயல்படுத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லி தான் அவர் பண்ணார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. அவர் என்னென்னா இன்னும் டைம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த 1000 ரூபாய் இப்போ தந்திருக்காரு. அது 2500 தரத்துக்கு நான் இது கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை வந்து அவர் காப்பாற்றிக்கணும். ஏன்னா முதல் முறையாக வந்திருக்காரு. எல்லாருமே மாற்றம் நிறைய மாற்றத்தை எதிர்பார்த்து தான் போட்டிருக்காங்க. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் மக்கள் விரும்பின மாற்றத்தை அவர் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு திருப்தி வந்து மக்களுக்கு வரும். அவர் தான் டைம் கேட்டார்ல சார். எல்லாமே என்னால பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான். இப்போ நான் உடனே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு அவர் சொல்லலைல்ல. அது ஓகே தான், அந்த டைம் கொடுங்கன்றது வரைக்கும் ஓகே தான். ஆனால் என்னன்னா, இப்போ எல்லா திட்டங்களும் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களால கொடுக்கப்பட்டது தான். இதனால பயனடைஞ்சுன்னு தான் இருக்காங்க. இந்த பயனாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு செட்டப்பில் இருப்பாங்க இல்லையா. இந்த மாதம் 15ஆம் தேதி ஆச்சுன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா வந்துரும்ன்ற செட்டப்பில் இருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் 2500 கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க. இப்போது இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு இந்த பயன்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடணும். இதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. மேற்கொண்டு நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னது இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக பண்ணணுன்ற. அது பண்ணணுன்னும் போது என்ன ஆகுதுன்னா, எடுத்த உடனே நீங்கள் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, பட்ஜெட்டு கஜானா காலியாக இருக்குது, இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்களே, அது எல்லாமே புரிஞ்சு தான் நீங்கள் வந்திருக்கணும்.
இப்போ வந்து சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடி நீ வந்து அதை புரிஞ்சு தான் நீங்கள் வந்துருக்கு. ஓகே தான் சார், எல்லாம் சரிதான். முன்னாடியே நம்ம அசெம்பிளி எல்லாம் லைவ்ல பார்க்க மாட்டோம், என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ எல்லாத்தையுமே லைவா பார்க்குறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே சார். இந்த இந்த லைவாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இந்த இன்வால்மெண்ட் இருக்குல்ல, இதே இன்வால்மெண்ட்டு எல்லா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் எப்போவுமே இருந்துச்சு அப்படின்னா, மாற்றன்றதை தாண்டி நம்மளோட நம்ம எப்படி இருந்தோம், நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி இந்த மாற்றத்தை நம்ம சந்திச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வாட்ச் பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான். இப்படி வந்து எல்லாரும் அரசியலை இதை வாட்ச் பண்ண அரசியலை தெரிஞ்சுக்கினாதான் தேவையில்லாத ஆட்கள்லாம் உள்ளே வர்றது வந்து தவிர்க்கப்படும். இப்போ வந்து விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்லையா, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சராக யார் வேணாலும் வரலாமா? அவர் இப்போ தானே வந்திருக்காங்க, ஒரு 3-4 நாள் தான் ஆகுது. இனிமேல் ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் போனால் தான் அவரோட இது தெரியும். ஆனால் சட்டசபையில் ஒரு இந்து மதத்தை பற்றி ஒரு 2-3 பேர் கேவலமாக பேசுகிறபோது அதை வந்து அவர் தட்டி கேட்கணும். அப்போ தான் எல்லார் மக்களையும் அரவணைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மதத்தை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசும்போது அது மற்றவங்களுக்கு புண்படுத்துதில்லை, அவங்கள தானே ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்களும் தான் ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ ரெண்டாவது இப்போ அந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது எடுத்தால் நல்லதாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமான ஆட்சி தானே இது, ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல இல்லையா? அதனால் அவர் எல்லார் மேலேயும் தப்புன்னு நடவடிக்கை எடுக்கணும். அந்த சாராய கடை மூடனது அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு சிலர் மூடலைன்னு சொல்கிறாங்க. அது மூடினா மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குமா? சரிங்க சார், இப்போ வந்து எல்லாமே மாற்றம் தானே. இப்போ யாருமே அரசியல் பற்றி பேச மாட்டோம், இப்போ எல்லாருமே பேசுகிறோம். இப்போ அசெம்பிளியில் நடக்கிறதுலாம் லைவாக நான் கேட்குறோம், எல்லாரும் பார்க்கலாம். அதுவே பெரிய மாற்றம் தானே. அது எப்பயுமே பண்ணுறது தானே. அவங்க ஏற்கனவே பண்ணவங்க பாதி காமிப்பாங்க, பாதி காமிக்க மாட்டாங்க. இவங்க முழுசாக எல்லாமே யார் பேசுகிறாங்களோ அது பேசுனது எல்லாத்தையும் காமிச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டசபையில் எல்லாமே சரிதான். இனி ஒன்று ஒன்றா தான் சார் மாறும். அவர் 3 நாள் தானே ஆயிருக்கு வந்து. சொல்கிறோமே, இன்னும் ஒரு 6 மாதம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அண்ணாமலை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு. ஏன்னா அவர் படித்தவர், விஷன் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கும் அவருக்கு. ரொம்ப அண்ணாமலை வந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. எப்பயுமே அண்ணாமலை எதிர்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அண்ணாமலை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் படித்தவங்க இருக்கும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் ஆட்சியை. இப்போ நீங்க நகை கடை உரிமையாளராக இருக்கீங்க இல்லையா, இப்போ மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருல்ல, மக்கள் யாரும் நகை வாங்க வேணாம் இப்போதைக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. நீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை மக்கள் வந்து இதை ஒபே பண்ணி அவ்வளவா வந்து தங்கம் வாங்குறது இல்லையா, இல்லை நார்மலாக தான் இருக்கா? இப்போ ஷார்ட் நோட்டீஸில் பண்ணனால இப்போ நார்மலாக தான் இருக்குது சேல்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அது பெரிய அளவில் பாதிக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து கோல்டு வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு மோடி. ஆமாம். அப்போ கோல்டை தவிர்த்து வேற இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்க்குறேன் என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் வேணால் புது நியூ ஸ்கீம் ஏதாவது அறிமுகப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அது மூலமாக பாண்ட்ஸ் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா எல்லா ஷாப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ நீங்கள் ஒரு நகைக்கடை உரிமையாளராக இருக்கும்போது இப்போ மோடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆதரிக்கிற வகையில் இருக்கா, இல்லை உங்கள் இதில் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருக்குது மோடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்? கண்டிப்பாக அது வந்து எல்லாரையும் பாதிக்கும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் பாசிட்டிவாக நம்ம அதை எடுத்துகிட்டு அதுக்கு உள்ள சொல்யூஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். மேபி த்ரூ அசோசியேஷன் நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ அசோசியேஷன் மூலமாக கலந்து பேசுகிறீங்கன்னா எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிப்பீங்க, இந்த மாதிரிலாம் வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு? இல்லை, இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து எக்ஸஸாக போட்டிருக்கனால மேபி டியூட்டியில் தான் ஏதாவது கன்செஷன் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ மோடிஜி வந்து நகை யாரும் வாங்க வேணாம், தங்க நகை வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டாக எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அவர் சொன்னதை நீங்கள் மதிக்கிறீங்களா அப்படின்றது? யாரும் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு யார்கிட்டையும் வசதிலாம் இப்போ கம்மி தான் இருக்குது. அது மோடி ஒன்று சொல்கிறாருன்னா, நகை வாங்காதீங்கன்னா நம்மளோட அந்நிய செலவணி அதிகமாக நம்ம வரி அவங்களுக்கு கட்டுறோம், வேஸ்ட்டாக டாலரில் வாங்குறோன்றதுனால அது சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அவர் சொல்கிறத கேட்கணும். ஏன்னா அவர் வந்து இப்போ 15 வருஷமாக இருக்காரு. எதனா ஊழல் பிரச்சனை வந்திருக்கா? அவர் கொள்ளடிக்கலை, அவங்க கட்சியும் கொள்ளடிக்கலை. அதனால் அவருக்கு அவர் எது சொன்னாலும் நல்லதாக தான், நம்ம இந்தியனுக்கு நல்லா தான் இருக்கும், இந்திய நாட்டுக்கும் நல்லதாக தான் இருக்கும். அதனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்குறது நல்லது. ஆனால் அதில் ஒரு நம்ம அரசியல் எதுவும் பண்ண வேணாம். கோல்டு வாங்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. கோல்டு எல்லாருமே வந்து கோல்டு ஆசைப்பட்டு யாரும் வாங்குறது இல்லைங்க. அத்தியாவசியமாக கல்யாணம் முக்கியமான பிரச்சனை இருக்கனால தான் அந்த கோல்டு வாங்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு வந்து கோல்டு வந்து யாருமே கற்பனை பண்ண முடிஞ்ச விலையில் இருக்குது. அதனால் வந்து அதை யாரும் ஹாப்பியாகவோ சந்தோஷமாக வாங்கி சேர்த்து வைக்கல, வேறு வழி இல்லாமல் அதை வாங்குறாங்க. இப்போ மோடிஜி வந்து யாரும் வெளிநாட்டுக்கு போக வேணாம்னு சொன்னார் இல்லையா,
ஆனா அவர் சொல்லிட்டு அவரே போயிட்டு வந்துட்டாரு 2-3 நாட்டுக்கு. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போறாருன்னா அவர் ஊரை சுற்றி பார்க்க போகலாமா? அவர் நம்ம இந்தியனோட பாதுகாப்புக்கு எவ்வளோ அச்சுறுத்தல். இப்போ அவர் நம்மளோட இந்தியன் டெவலப்புக்கு தான் அவருக்கு போயிருக்காரு. அது பாராட்ட வேண்டியது தானே. அவர் முதல்ல வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அவர் உள்பட வந்து அதை வந்து அவர் வந்து நடைமுறை கொண்டு வரணும். ஓகேவா? எல்லாருக்கும் வந்து கருத்து சொல்லிட்டு அவர் வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாது. இப்போ வந்து பருவநிலை மாற்றம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கு இல்லையா சார்? இப்போ மே மாசத்துல வந்து வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல இப்படி மழை பெய்யுது. எல்லாரும் ஏசி வாங்கி இருக்காங்க இந்த வெயிலுக்காக. ஐயோ அவிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி ஒரு பருவநிலை மாற்றம் வந்து எங்கே இருந்து வந்தது? எப்படி இது நடக்குது? உங்களோட கருத்து அதை பத்தி? இல்லை, பருவநிலை மாற்றம் வந்து நம்ம கையில் எதுவும் கிடையாதுமா. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மழை பெய்யுது, வெயில் காலத்தில் புயல் அடிக்குது. வெளிநாட்டிலையும் இதே மாதிரி பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. நம்ம நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். திடீர்னு ஒரு வெள்ளம் வருது, திடீர்னு ஒரு மழை வருது, காற்று வருது, புயல் வருது. அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம கணிக்க முடியாதுமா. சரியா? இப்போ கூட மே மாதம் கத்திரி வெயில் தான். ஆனால் கிளைமேட் சென்னையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கூலாக இருக்குது. அதுக்காக ஏசி வாங்காமல் இருக்க முடியாது. ஏசி வாங்கிட்டு தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு 2-3 நாளில் திரும்ப கிளைமேட் மாறும். திரும்ப நம்ம அதே வெயிலில் கஷ்டப்பட தான் போகிறோம். இந்த பருவநிலை மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ திடீர்னு மழை பெய்யுது. இது மே மாசம் இல்லையா? அப்படி கொளுத்திட்டு வெயில் அடிக்கிற நேரத்துல இப்படி மழை பெய்யுது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வியாபாரம் எப்படி போகுது உங்களுக்கு? பரவாயில்ல, எங்கள் வியாபாரம் ஓகே தான். பட் இருந்தாலும் இது வெயில் இல்லைன்னா நம்ம எப்படி வெயில்ன்றதுனால மழை இல்லைனாலும் இருக்க முடியாது, வெயில் இல்லைனாலும் இருக்க முடியாது. அடிக்கடி மாறும். ஜெனரேஷன் எப்படி மாறுதோ அந்த மாதிரி நம்ம பருவத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு தானே போய் ஆகணும். வேறு வழி இல்லைல்ல.